வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தக்காளி ஊறுகாய் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வெந்தயம், கடுகு இது 2யும் நல்லா வறுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடரா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர்ல அரிஞ்சு வச்ச தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு, புளி தண்ணி, நல்லெண்ணெய் இத ஊத்தி நல்லா வேகணும். அதுக்காக 3 விசில் வர அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஊத்தி சூடு பண்ணுங்க. சூடானதுக்கப்புறம் கடுக போட்டு பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இத நல்லா பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்ச தக்காளி விழுது இருக்கு இல்லைங்களா? அத இதில ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கல்லுப்பு, கொஞ்சூண்டு வெல்லம், அப்புறம் வெந்தய பவுடர் அரைச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதையும் இதில நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. வதங்குனதுக்கப்புறம் நல்லா டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிரும்.